Okay, but now we see the sine function and inverse sine function. Okay, so sine function, see the first line, sine function is a function with r as its domain and closed interval minus 1 comma 1 as its range. That means அதாவது sine function நம்ம வந்து டிஃபைன் பண்ணும்போது sine function நம்ம டிஃபைன் பண்ணும்போது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு சொன்னால் அதோட டொமைன் இஸ் r. ஆர்ன்னு சொல்லும்போது நம்ம என்ன எடுப்போம்னா இன்டர்வல்ஸ் நம்ம இங்கே எடுக்கக்கூடியது க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 π/2. ஓகேவாடா, -π/2 π/2. தென் அதோட ரேஞ்ச், ஸோ ரேஞ்ச் எங்கே வரும்னு பார்ப்போம், க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 1ன்னு சொல்லிட்டு வரும். சரியாப்பா, ஸோ இது வந்து சைன் ஃபங்க்ஷனோட மேப். சைன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் க்ளோஸ் ஆர் டு ஆர், அதர்வைஸ் யூ கேன் யூஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 π/2 டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 1ன்னு சொல்லிட்டு வரும். சரியாப்பா, ஸோ இந்த சேம் வே இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அதை டினோட் பண்ணுறாங்கன்னு பாருப்பா. வி ரைட் y = sin x எழுதிக்கிடலாம். ஸோ அதர்வைஸ் இம்பார்ட்டன்ட் y = sin x, otherwise y = sin inverse x ன்னு எழுதிக்கிடலாம். otherwise y = arc sin x. so sin inverse of x is denoted by arc sin x. ஓகே பாப்பா, ஸோ இந்த மூணு வேலை எழுதிடலாம். சப்போஸ் ப்ராப்ளத்தில் உனக்கு sin inverse கொடுக்க வேண்டிய இடத்துல என்ன கொடுக்கலாம், arc sin xன்னு கொடுக்கலாம். ஸோ that means sin inverse. ஓகே பாப்பா, ஸோ இதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சைன் ஃபங்க்ஷனோட பீரியட் பார்த்துக்கோப்பா. சைன் ஃபங்க்ஷனோட பீரியட் வந்து 2π. ஓகே பாப்பா, த பீரியட் ஆஃப் த சைன் function is 2π. that means period ன்னு சொல்லும்போது one complete oscillation. ஓகேவாடா, ஸோ தட் இஸ் இப்போ பாருப்பா எக்ஸாம்பிளுக்கு ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் சொல்லும்போது இந்த ஃபிகரை பாருப்பா, இங்கே மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருப்பா, தென் அப்படியே வந்து கீழே இங்கே வந்து முடிக்கும்போது ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். ஸோ தட் இஸ் அதோட பீரியட் பாருப்பா 0ல் இருந்து 2π. ஓகேவாப்பா, ஸோ த பீரியட் ஆஃப் த சைன் ஃபங்க்ஷன் இஸ் 2π. in the same way period of the inverse function is also, sin inverse function is also 2π. okay papa, so next you already study the values of the sine values. that means the x = 0 degree ன்னு சொல்லும்போது sin 0 ஓட வேல்யூ 0. தென் π/6 ன்னு சொல்லும்போது அதோட டிகிரி என்னதுப்பா வரும், 30 டிகிரி. ஓகேவாடா, π/6 ன்னு சொல்லும்போது 30 டிகிரி, π/4 மீன்ஸ் 45 டிகிரி, π/3 மீன்ஸ் 60 டிகிரி. உனக்கு சப்போஸ் இது மறந்துச்சுன்னா நீ ஞாபகம் வச்சுக்கோப்பா, π/6 இங்கே வரும்போது இங்கே நம்ம என்ன எழுதுறோம்னா 30 டிகிரின்னு எழுதுவோம். சரியாப்பா, அதே நேரம் π/3 இங்கே வரும்போது அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா 60 டிகிரி. ரெண்டுமே மாறி வரும் பாருப்பா. π/6ன்னு சொல்லும்போது 30, π/3ன்னு சொல்லும்போது 60 டிகிரி. ஓகே பாப்பா, தென் π/4னா 45 டிகிரி, π/2னா 90 டிகிரி, π மீன்ஸ் 180 டிகிரி. ஓகேவா, தென் 3π/2ன்னு சொல்லும்போது அது வந்து என்னென்னா 270 டிகிரி, 2πன்னு சொல்லும்போது 360 டிகிரி. ஓகேவாப்பா, டிகிரியில் நம்ம அதை எழுதிட்டோன்னா, ஹியர் ரேடியனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிகிரியில் எழுதிட்டோன்னா அப்படி நமக்கு வந்துடும். சரியாப்பா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி யூ ஹாவ் டு லேர்ன் த ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட் மீன்ஸ் நமக்கு என்னதுப்பா வரும், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ கிராஃப் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹைட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்கிறோம். ஹியர் பாருப்பா, மேக்ஸிமம் ஹைட் அல்லது மினிமம் ஹைட் பாரு, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு இதுப்பா, இதுலேருந்து வரக்கூடிய மேக்ஸிமம் ஹைட், தட் மீன்ஸ் இதை தான் என்னன்னு சொல்கிறோம்னா ஆம்ப்ளிடியூட். ஸோ அப்போ நமக்கு மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ வரைக்கும் போகும்ப்பா, சைனோட ஃபங்க்ஷன் 1 வரைக்கும் போகும். அதே மாதிரி மினிமம் ஹைட்டுன்னு சொல்லும்போது நமக்கு வரக்கூடிய வேல்யூ எவ்வளோப்பா வரும், -1ன்னு சொல்லிட்டு வரும். சரி, அப்போ மேக்ஸிமம் ஹைட் வந்து 1, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், சைன் ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் 1, மினிமம் ஆம்ப்ளிடியூட் இஸ் -1ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவாப்பா, ஸோ பீரியட் மீன்ஸ் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினச்சினா ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன்ஸ், தட் மீன்ஸ் அதாவது 0 to 2π வரைக்கும் வரும்போது வரக்கூடியது. ஓகேவாப்பா, தென் நெக்ஸ்ட் யூ see the properties of the sine function. ஸோ இதில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ சைன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், sine function is continuous. Then the second point, sine function is a odd. Sine is odd function. Odd function na starting la nama definition பார்த்தோம்ப்பா, f of minus x apply பண்ணும்போது minus f of x ன்னு கிடைக்கும். So sine function is odd. Then the maximum value நமக்கு எவ்வளவு தெரியும், sine function ஓட maximum value is 1. So அது எந்தெந்த places-ல கிடைக்கும்னா -3π/2, π/2, 5π/2 இதெல்லாம் எல்லாம் கிடைக்குதுப்பா. Then -1 எந்தெந்த places-ல கிடைக்குது அப்படின்னா -π/2, 3π/2,
pi by 2, 7 pi by 2. சரியாப்பா? So that means sin inverse of x lies between -1 and 1. -1க்கு 1க்கு இடையில தான் sin function நம்மளால என்ன பண்ண முடியும்? டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவாப்பா?